Welcome back, my dear friends. Five variable corner map. நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். 4 variable consisting of 3 variables, right? 3 variable map. 4 variable map consisting of 2 3 variable map. For one half of the 3 variable, the fourth variable is 0, and for the next half of 3 variable, the fourth variable is 1. So அந்த ஐடியால இருந்து let me extend the idea further. எல்லாமே இப்படிதான் எக்ஸ்டெண்ட் ஆகும். புரியுதுங்களா? Not only for digital logic circuits. In engineering, not only for engineering, in any branch of science, if there is a scaling factor and the eventual concept or idea or implementation is going to be scaled further, it will be a mere replication. அப்படியே மல்டிபிள் ஆகும். From any science from in the nature, it is what we have seen. So ஒரு பார்ட் இருக்கும், அது அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி தான். ஸோ இப்போ 5 வேரியபிள் மேப் நான் போடும்போது I will take 4 variable map. Okay, because we know 3 variable map is taken twice will become a 4 variable map. ஸோ அதனால தான் அந்த டிஸ்கஷனே இப்போ பண்ணது. ஓகேவா? ஸோ இப்போ நான் 5 வேரியபிள் மேப் எடுத்து போறேன். அப்போ நான் 4 வேரியபிள் மேப் தான் எடுத்துக்க போறேன். 4 variable map எடுத்துக்க போறேன். 1 first part of 4 variable map. Let the variables be A, B, C, D, E. இந்த பக்கம் சேர்க்கல, அதனால இந்த பக்கம் சேர்த்துக்கணும். A, B, C, D, E. அப்போ சைலண்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க போறது A. சைலண்டா நான் என்ன சொன்னேன்? 0வா இருக்க போறது. அப்புறமா 1ஆ சேர போறது செகண்ட் ஹாஃப்ல, அது A. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னா என்ன? 5 வேரியபிளுக்கு 32 வரும். 2 power 5 is 32. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்றது 16, செகண்ட் ஹாஃப்னு சொல்றது 16. இந்த 16க்கு A 0வா இருக்கும். ஃபர்ஸ்ட் 16க்கு, செகண்ட் 16க்கு A 1ஆ இருக்கும். இப்போ தானே பார்த்தோம் 3 வேரியபிள் 4 வேரியபிள் அப்படி தானே? அதே மாதிரி தான் எல்லாமே மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் 16க்கு A 0வா இருக்கும், செகண்ட் 16க்கு A 1ஆ இருக்கும். இந்த இருக்கு 4 வேரியபிள். மொதல் 16 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. நான் பாக்ஸை என்னன்னு பாக்ஸுக்கு பேர் வைக்கல. 16 பாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த 4 வேரியபிளை நான் பிசி டிஇ அப்படி எடுத்துக்க போறேன். 0 0 0 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0. Got it? For this A is going to be 0. For this A is going to be 0. A barnu போட்டிருக்கேன் மேல. ஓகேவா? அடுத்த half போலாமா? அடுத்த half will be exactly similar to what the first half is. B, C, D, E. 0 0 0 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0. A is 1. Sorry, A is 1 or A is A. So this is what the 4 variable map is. Sorry, 5 variable map. This is what the 5 variable map is all about. Okay, you just tell that these are this forms the part of 5 variable map. எப்படி இதுல சரி ஓகே, ட்ரூத் டேபிள் கொடுத்துருவாங்க, மின் டேர்ம்ஸ் கொடுத்தாலும் சரி, நீங்க எழுதும் போது எப்படி எழுதுவீங்க? இது வந்து 0 1 2 3 கொஞ்சம் லைட்டா மாறும் இல்லையா? ஏன்னா பிசிடிஇன்னு ஆரம்பிக்குது. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம். பிசிடிஇன்னு போட்டீங்கன்னா நான் எழுதுனது ரைட்டு, பிசிடிஇன்னு போட்டீங்கன்னா நீங்க எழுதுனது வேற. சரிங்களா? ஓ பிசிடின்னு போட்டா 0 1 2 3 ஒரே நோட்டேஷனே ஃபாலோ பண்ணலாம், அப்பதான் உங்களுக்கும் ஈஸி. சரிங்களா? என்ன சொல்றீங்க? அது உங்களோட சாய்ஸ். ஓகே, 0 1 2 3 4 5 நம்ம ஏபிசிடின்னு எடுத்துருப்போங்க இது வரைக்கும். இப்போ பிசிடின்னு எடுத்திருக்கோம். அது மாதிரி எடுத்தா அப்படி மாறும். 4 5 6 7 இல்லைன்னா போட்டே பாத்துருங்க. 0 0 0 0 எங்க இருக்கு அது மாதிரி பார்த்து பாருங்க. 7 8 9 10 11 12 13 14 15. சூப்பர்ல. 0 to 15. இப்போ அந்த பக்கம் 16 17 18 19 20
21, 22, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. 0 to 31, 0 to 31 na 32, 0 to 31 na 32. சரிங்களா? 0 ன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ 31, 0 to 31 na 32. இதுதாங்க மேப்பிங். இப்போ ட்ரூத் டேபிள் கொடுத்துருவாங்க. நீங்க பாட்டுக்கு 1 ஈஸியா பிளாட் பண்ணிட்டு போயிடலாம். 23 எங்க? அங்க 1 போடு. 7 எங்க? அங்க 1 போடு. 13 எங்க? அங்க 1 போடு. 28 எங்க? அங்க 1 போடு. என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிடலாம். பட் லூப்பிங் பண்ணணுமே. நம்ம லூப்பிங் பண்ணணுமே. என்ன? இதுவும் அட்ஜசன்ட் பிட்ஸ். தெரியுமா அது? இதுவும் அட்ஜசன்ட் பிட்ஸ். ஏன்னா 11 01 11 01 பிட்டே சேஞ்ச் ஆகல. ஏ மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு பிட் சேஞ்ச் இருந்தா தான் அட்ஜசன்ட் பிட். அப்ப இதுவும் அட்ஜசன்ட் பிட். சோ நான் இங்கேயும் 1 வச்சிருந்தேன்னா நானு இப்படி லூப் பண்ணணும். இது நல்லா வருமா? ஒரு 1க்கே இப்படி. இன்னும் நிறைய 1s போச்சுன்னா அட்ஜசன்ட் பிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகுதுல. இதுதான் நான் முதல்ல சொன்னேன். 4 வேரியபிள் இருந்து 5 வேரியபிள் போடுறது ஈஸி தாங்க. 3 வேரியபிள் இருந்து 4 வேரியபிள் போடும்போது 4ல இருந்து 5 போட முடியாதா அப்படின்னு சொன்னாலும் ரைட்டுன்னு சொன்னேனே. இல்ல அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் ரைட்டுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கஷ்டம் இப்பதான் இங்க வருது பாருங்க. இதுவும் அட்ஜசன்ட் பிட். இதுவும் அட்ஜசன்ட் பிட். அது தெரியும். ஆனா எப்படி லூப் பண்ணுவோம்? லூப் பண்ணும்போது கொஞ்சம் பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வருது. அப்படிதானே? கான்செப்சுவலா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. அதனால என்ன பண்ணலாம்? இந்த 5 வேரியபிள் மேப்பை கொஞ்சம் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்த போறோம். நல்லா கவனிங்க. இப்போதைக்கு நான் படிக்க போறேன். கவனிங்க. இது ஏ பார், இது ஏ. எக்ஸாக்ட்லி சிமிலர். 16 squares are placed. Right. Now we are going to creatively modify this 5 variable map. Creatively modify this 5 variable map. பாருங்க. Now you can take B, C, D, whatever you want. Okay. நம்ம எப்படி எடுத்தோம்? B, C, D இப்படிதான் எடுத்தோம். அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இல்ல இதுக்கு முன்னாடி போட்டது நீங்க காப்பி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு we'll take it as. I tell it once again, I'll leave it to you. It is not the only notation that you have to follow. Whatever I'm writing, you need not follow. You can have your own notation. Okay. So BCD இப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இது அதே மாதிரி தான். 0 0 0 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0. சரி, இப்போ எங்க ஏ எங்க ஏ பார் எங்க? ஏ எங்க ஏ பார் எங்க? ஏ எங்க ஏ பார் எங்க? எங்க தெரியுமா இருக்கு? ஏ பார் மேல இருக்கு, ஏ பின்னாடி இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கு. எப்படி? கொஞ்சம் எந்திரிச்சு வந்து எட்டி பாத்தீங்கன்னா அந்த ஏ பார் இங்க இருக்கிறது தெரியும். அந்த ஏ பார் பின்னாடி இருக்கிறது தெரியும். 2 ஸ்லைடு. அது கொஞ்சம் முன்னாடி வர சொல்லி பார்ப்போமா? எட்டி பார்க்க சொல்லுவோம். ஏ பார் எட்டி பார்க்குது. பின்னாடி இருக்கு ஏ பார் எட்டி பார்க்குது. பின்னாடி இருக்கு ஏ பார் எட்டி பார்க்குது. பின்னாடி இருக்கு ஏ பார் எட்டி பார்க்குது. இப்படியே பொங்கிக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க. இப்படியே எழுதலாம். இப்படியே பொங்கிக்கிட்டே போனா எழுதலாம். ஸோ கீழே உள்ளதெல்லாம் ஏ பார், மேல உள்ளதெல்லாம் ஏ. அப்படிதான் முதல்ல சொன்ன. எட்டி பார்த்தது ஏ பார் இல்ல, எட்டி பார்த்தது ஏ. ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது ஏ பார், பின்னாடி இருக்கிறது ஏ. ஸோ முன்னாடி கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லும் போது அது லைட்டா எட்டி பார்க்குது ஒவ்வொரு ஸ்கொயர்ல. சரியா? எட்டி பார்க்கும்போது மேல ஏ கீழே ஏ பார். இப்படி சொன்னா ஈஸியா தான் இருக்கும். ஆனா நான் சொன்ன அடுத்து மேப் பண்ணும்போது இங்கேயும் கஷ்டம்லாம் வரும். அதனால இத கிளியரா நோட் பண்ணி வச்சிடலாம். கிளியரா நோட், எங்கெல்லாம் ஏ இருக்கு எங்கெல்லாம் ஏ பார் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நம்மளுக்கு இருக்கிறத எழுதலாமா? தெரிஞ்சது இதுதாங்க 0.
இதுதான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 சாரி பார்த்தீங்களா 8 9 10 11 12 13 14 15 இப்போ மேலே 15 ஓகே மேலே என்ன வரும் 16 17 18 19 20 21 22 23 24 24 25 26 27 28 29 30 31 முடிஞ்சா நடுவில் செக் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணேன். எனிவே இது லைவ் கிளாஸ் இல்லைல்ல, அதனால செக் பண்ண முடியாது. இப்படி தான் எழுதலாம். புரியுதுங்களா? கீழே உள்ளதெல்லாம் கீழ் ஹாஃப் எல்லாமே ஏ பார், மேல் ஹாஃப் எல்லாமே ஏ. இப்போ நம்ம சொன்ன அந்த பிரச்சனை வராது பாருங்க. 7ம் 23 அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு சொன்னோம். இப்போ ஒருவேளை இங்க ரெண்டுத்தையும் இருந்துச்சுன்னா இப்படி குரூப் பண்ணலாமா? ஃபென்டாஸ்டிக்கா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ரெண்டுமே அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஏன்னா ஏ பார் மட்டும் தான் வேற, அதே ஸ்கொயர். அப்போ ஒரு பிட் சேஞ்ச் தானே நம்ம அட்ஜசன்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஒரு பிட் சேஞ்ச் தானே நம்ம லூப் பண்ணுவோம், குரூப் பண்ணுவோம். அப்போ குரூப் பண்ணிடலாம்ல. பட் இங்க 1ம் இங்க 7ம் அங்க 23 இருக்கும்போது இப்படி பண்ணும்போது கஷ்டமா இருந்துச்சு. கவனிச்சிங்களா? ஃபைன். ஸோ எப்படியெல்லாம் இங்க குரூப் பண்ணலாம் நல்லா கவனிங்களேன். இப்போ பாருங்க, நம்ம கிட்ட மேல் ஹாஃப்ல 2 இருக்கு. இப்படி பக்கத்துல குரூப் பண்ணிக்கலாம். சரிங்களா? கீழ் ஹாஃப்ல 1, மேல் ஹாஃப்ல 1 இருக்கு. இது குரூப் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. ஒரே ஸ்கொயர்ல 2 இருந்தா ஓகே. பக்கத்து ஸ்கொயர்ல இருந்தா குரூப் பண்ணக்கூடாது, கீழையும் மேலையும். ஏன்னா இதுவும் ஒரு பிட் சேஞ்ச், மேலையும் கீழேங்கிறது ஒரு பிட் சேஞ்ச். அதனால அது குரூப் பண்ணக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த 2 பார்த்தோம் இல்லையா? இந்த 2 கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்களேன். இங்கேயும் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா 4 1 கரெக்டா? இந்த 4 1 நீங்க குரூப் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, என்னது இது? 4 ஸ்கொயர்ல தான் 1 இருக்கு. பின்னாடி இருக்க 4 ஸ்கொயர்லயும் 1 இருக்கு. அப்போ 8 1 குரூப் பண்ணலாம். 8 1 குரூப் பண்ணலாம். Got it? This is fantastic, right? So this is what your 5 variable map is all about. We'll do one grouping so that we'll have some idea of what is actually happening. Okay, we'll do one problem. Notations லைட்டா மாத்திருக்கோம். ஏ உள்ள வந்துட்டதுனால, ஏன்னா அதனால தான் நம்பர் இங்க கீழே வருது. நம்மளோட நம்பரிங் 4 வேரியபிளுக்கு ரைட்ல போகும். ஞாபகம் இருக்குல்ல? Take this problem. Zero, 1, 3, 8, 9, 14, 15, 16, 17, 19, 25, 27, 31. சரிங்களா? இதான் ப்ராப்ளம். மேப் பண்ணலாமா? எப்படி இந்த 5 வேரியபிள் கண்டுபிடிக்கிறது? ABCDன்னு இருக்கு, அதான் 5 வேரியபிள். இல்லைனாலும் 31, 16 தாண்டிடுச்சு, 32 கம்மியா இருக்கு. அதனால அது வந்து ஆப்வியஸ்லி 5 வேரியபிளா தான் இருக்கணும். சரியா? இப்போ நம்ம மேப் பண்ண போறோம். நான் கொஞ்சம் பெருசா போடுறேன். ஸோ தட் நம்பரிங்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும். அதுக்காக BCDE
0 0 0 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0. ஓகே, பின்னாடி உள்ளது A, முன்னாடி உள்ளது A பார். பின்னாடி உள்ளது A, முன்னாடி உள்ளது A பார். நம்பர் போட்டாதான், என்னதான் A பார்னு சொன்னாலும் 4 5 6 7 8 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31. சரிங்களா? இதுதான் நம்பரிங். மேலே கொஸ்டின்ல நம்பரிங் இருக்கு, இங்க நம்பரிங் இருக்கு. அப்புறம் என்ன, சிம்பிளா முடிச்சிடலாம். கரெக்டா பண்ணலாமா? பாருங்க, 0 போட்டிருக்கேன், தெரியுதா? 0 1 3 8 8 9 14 15 16 17 19 25 31. Got it? Over. Plot பண்ணிட்டோம். 0 எல்லாம் plot பண்ண வேண்டாம், plot பண்ணிட்டோம். பாருங்க, பக்கத்துலயே இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி 1 1 1 1 1 1 இருக்கு. சிம்பிளா இருக்கு. சரிங்களா? அப்புறம் இங்க ஒரு 1 1 கூட இருக்கு, இங்க ஒரு 1 1 கூட இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு. 27 பிளாட் பண்ண வேண்டும். 27 27 இங்க 1 1 இருக்கு, இங்க 1 1 இருக்கு. சோ சிம்பிள். மேல உள்ளதெல்லாம் மேப் பண்ணலாம், கீழே உள்ளதெல்லாம் மேப் பண்ணலாம். மேலையும் கீழே இருந்தா மேப் பண்ணலாம். அதான் லாஜிக். மேல உள்ளதெல்லாம் மேப் பண்ணலாம், கீழே உள்ளதெல்லாம் மேப் பண்ணலாம், மேலையும் கீழே இருந்தா மேப் பண்ணலாம். பண்ணலாமா? மேல உள்ளது 2, கீழே உள்ளது 2. சோ சிம்பிள், ரைட்? மேல உள்ளது கீழே உள்ளது 4ஐயும் மேப் பண்ணலாம். காட் இட்? அதே மாதிரி மேல உள்ளது கீழே உள்ளது 4ஐயும் மேப் பண்ணலாம். காட் இட்? இங்க 2 இருக்கு, கீழே தான் 2மே இருக்கு. அது 2 பண்றதுக்கு பதிலா இங்க இருக்க 2ஐயும் அங்க இருக்க 2ஐயும் பண்ணலாம் இல்லையா? Okay. Unfortunately, we have this one which cannot be mapped with anyone. Which cannot be mapped with anyone. Right? அதை எது கூடயும் மேப் பண்ண முடியாது. இது கூடயும் மேப் பண்ண முடியாது. மேலையும் கீழே இருந்தா மேப் பண்ண முடியாது. இப்படி சொன்னேன். மேலையும் கீழே இருந்தா என்ன ஆகும்னா, இப்ப பாருங்க, நம்ம நேமிங் கன்வென்ஷன் வைப்போம். let us take it as நேம் பண்ணுவோமா? இப்போ நேம் பண்ணுவோமா? let this be P1 மேல உள்ளது. let the கீழே உள்ள 4 be P2. let this be P3. this be P4. this be P5. என்னன்னு பாப்போமா? பாப்போமா? P1 என்ன? நான் மேல எழுதுறேன் பாருங்க. பாருங்க, what is P1 now? P1 எப்படி P1 எழுதலாம்? மேல கீழே மேல கீழே இருக்கு. ஓகேவா? ரோ காலம் எடுத்துக்கணும், ரோ காலம் எடுத்துக்கணும். ஓகே, இங்க இருக்கிறது 2 ரோ, இங்க ஒரு காலம். ஸோ ஒரு காலம்னா B பார் C பார், மேலையும் கீழே இருக்கிறதுனால A பார் கேன்சல் ஆகிடும்.
ஸோ பி பார் சி பார் இங்கே இருக்கிறதுல இ கேன்சல் ஆகிடும். ஸோ டி பார் பி பார் சி பார் டி பார் அதான் P1. இப்போ P2 என்ன? P2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரோ 2 ரோ, அதில் டி கேன்சல் ஆகிடும், இ வந்துடும், ஏ கேன்சல் ஆகிடுச்சு ஏன்னா மேலேயும் கீழே இருக்கிறதுனால. பி பார் சி பார் இ அதான் P2. இப்போ P3 என்ன? P3 எழுதுறாங்க. P3 என்ன? மேலே மட்டும்தான் இருக்குது, கீழே இல்லை. அதனால் மேலே உள்ளது மேலே மட்டும்தான் இருக்குது, கீழே இல்லை. சரிங்களா? ஓகே, வில் கம் டு ஏ லேட்டர் ஆன். நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். இந்த ரோ, இந்த காலம், இந்த ரோ. சரிங்களா? இது சால்வ் பண்ணலாம். பாருங்கள், 1 1 1 0 1 1 1 0. அதில் சி காணாமல் போயிடுச்சு, பி மட்டும் நிற்கிது. இந்த ரோவில் டிஇ நிற்கிது. சரிங்களா? இந்த ரோவில் டிஇ நிற்கிது. சார் சரியா? அப்போ பாருங்கள். ஸோ இதில் சர்வே வர்றது பி. இதில் ஒரே ஒரு ரோ மட்டும்தான். ஸோ டிஇ வரும். இதான P3, டிஇ வரும். சரிங்களா? டிஇ வரும். அப்புறம் மேலே மட்டும் இருக்குது. மேலே மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னது? மேலே இருந்துச்சுன்னா அது ஏபிடிஇ. சரிங்களா? மேலே மட்டும் இருந்தால் ஏபிடிஇ. இப்போ P4 என்ன? P4 கீழே மட்டும் இருக்கிறது. தான் P4. கீழே மட்டும் இருந்தால் ஏ பார் இருக்கும். அது முதல்ல எழுதிக்கோங்க. முதல்ல நம்ம ஏ எழுதிருந்துருக்கலாம். ஏ பார் கீழே மட்டும் இருக்கு. அப்போது இந்த காலம், இந்த 2 ரோ, இந்த காலம் வந்து பிசி அப்படி எழுதிக்கோங்க. இந்த 2 ரோவில் 1 0 கேன்சல் ஆகிடும். ஸோ டி மட்டும் சர்வே ஆகும். டி. இஸ் இட் கிளியர்? அடுத்தது P5. நான் எங்கே P5 மார்க் பண்ணியிருக்கேன்? இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ P5 என்ன? இப்போ பாருங்க, P5 கீழே மட்டும்தான் P5 இருக்கு. அப்போ ஏ பார் வரும். சரிங்களா? கீழே மட்டும்தான் P5 இருக்கு, ஏ பார் வரும். இந்த 2 காலம் 0 0 1 0. ஸோ 0 1 கேன்சல். ஸோ சி பார் ரிமைன்ஸ். அப்புறம் இந்த 2 ரோ 0 0 0 1 டி மட்டும் நிற்கும். இதுதான் P5. இங்கே ஒரு 1 மட்டும் இருக்கு பாருங்க. அது என்ன பண்ணலாம்? ஒரு 1 மட்டும் இருக்கு. இதோட லூப் பண்ணலாமா? பண்ணிக்கலாமா? இதோட லூப் பண்ணலாம். இல்லை, நீங்கள் இதோடையும் லூப் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். இதோடையும் லூப் பண்ணலாம், குழப்பம் வேண்டாம். ஏதாவது ஒன்று மட்டும் வச்சுக்கலாம். இந்த 125 இருக்கு இல்லையா? 25 9 அது மட்டும் பண்ணலாமா? நான் அதுதான் என்ன பண்ணியிருக்கேன், P6ன்னு எழுதிக்கலாமா? P6ன்னு எழுதிக்கலாம். இந்த 1 மட்டும் லூப் பண்ணால் என்ன வரும்? ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். P6. ஸோ P6 கேன் பி given as இந்த 2 லூப் பண்ண போகிறோம். அப்போ ஏ காணாமல் போயிடும். சரிங்களா? ஏ இருக்காது. ஸோ இந்த காலம், இந்த ரோ, டி பார் இ. இங்கே ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். 1 0 பி சி பார் டி பார் இ பி சி பார் டி பார் இ. சரிங்களா? இது அந்த 2 1ஐயும் சேர்த்து போட்டா. இப்போ இந்த 2 1ஐயும் சேர்த்து போடலாமா? மேலே இருக்குல்ல, இது பண்ணலாமா? மேலே இருந்தால் ஏ வரும். ஆர் ஏ வரும். ஏ மேலே இருந்தால் ஏ வரும். ஏ இந்த 2 காலம். ஸோ டி கேன்சல் ஆகிடும், இ மட்டும் சர்வைவ் ஆகும். இந்த ரோ பி சி பார் இ. ஸோ பி சி பார் டி பார் இ ஆர் ஏ பி சி பார் இ. இது 2 தான் அதோட. ஸோ இப்படி தான் 5 வேரியபிள் கார்னர் மேப் பண்ணணும். சரிங்களா? This is how you have to work on 5 variable corner map. Okay. There is 6 variable corner map also. If you want, we'll look into it. Fine. இதில் ஒரு முக்கியமான 2 drawbacks இருக்கு. பாருங்க, higher variable போக simplification tough ஆகும். ஏன்னா mapping tough ஆகும். ஒன்று. ரெண்டாவது, EPI PI கண்டுபிடிக்கிறதுல ஒரு clear cut procedure கொஞ்சம் இருக்கு, பட் கிளியர் கட் ப்ரொசீஜர் அவ்வளவா இல்லை. அதனால
நாம அடுத்தடுத்த மெத்தட்ஸ்க்கு போறோம். சரிங்களா? அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல. ஓகே ஓகே. We'll do one more problem in 5 variable corner map. Mapping பண்றதுக்காக வேண்டி இந்த ப்ராப்ளம் போடுறோம். ஏன்னா practice பண்றதுக்காக. Fine. Anyway, ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம் 5 variable mapல. Take this problem. F of A, B, C, D, E given as summation M 0, 1, 4, 5, 13, 15, 20, 21, 22, 23, 24, 26, 28, 30, 31. இதுதான் ப்ராப்ளம் 5 வேரியபிள் மேப். எப்படி 5 வேரியபிள் கண்டுபிடிச்சிங்க? ABCDன்னு 5 இருக்கு, லாஜிக், காமன் சென்ஸ். அப்புறம் இங்க 31 இருக்கு, less than 32, more than 16, so it is 5 variable map. It is 5 variable map. So we have to map it now. பண்ணலாமா? பிராக்டிஸ்க்காக வேண்டி நத்திங் நியூ இன் திஸ் ப்ராப்ளம். வேற ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, எந்த மாதிரிலாம் நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ 5 வேரியபிள் மேப் போட போறோம். வேரியபிள் மேப் போட போறோம். B, C, D, E. A வந்து 1, 0 அந்த மாதிரி இருக்கு. Otherwise you can write A bar, A, பின்னாடி இருக்கிறது 1, முன்னாடி இருக்கிறது 0, இப்படி போட்டுக்கலாம். சரியா? 1, 0 இப்படி போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து 0, 0, 0, 1, 1, 1, 1, 0, 0, 0, 0, 1, 1, 1, 1, 0. If you do so, right, will number 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஈஸியா இருக்க மாதிரி தெரியும், பட் ப்ராப்ளம் போட தான் அதுல உள்ள சில விஷயங்கள்லாம் புரியும். சின்னதா சில்லி மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுவோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா கண்டினியூஸ்லி ப்ராக்டிஸ். சும்மாவது ப்ராப்ளமே இல்லைனா கூட, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே இல்லைனா கூட, யூ மேப் தி காம்பினேஷன் வித் சிம்பிளி பிளேசிங் ஒன்ஸ் தேர் இன் ஃபார் வேரியபிள் மேப். சரிங்களா? சும்மா டீ பிரேக்ல பண்ற மாதிரி, அந்த மாதிரி பண்ற மாதிரி யூ ப்ராக்டிஸ். தட் இஸ் ஒன் வே ஆஃப் making things more, one way of making subject more clear to you, more dear to you. Okay, fine, we'll continue. 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. Looks so fantastic, right? Yes. மேப் பண்ணதுக்கு அப்புறம் பார்ப்போம் ஃபென்டாஸ்டிக்கா என்னன்றது அப்பதான் புரியும். ஃபைன், மேப் ஃபர்ஸ்ட் ஜீரோஸ் ஒன்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணுங்க. 1, 1, 4 எங்க இருக்கு? 1, 1, 1, 1, 1, 21, 22, 23, wow, 24, 26, 28, 30, 31. That's it. We have mapped it. மேப் பண்ணும்போது நிறைய காம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்படிதானே? பாருங்க, கீழே 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 4 1 இருக்கா? ஃபர்ஸ்ட்
ஓகேவா? ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி பாருங்க, மேல 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 4 1 இருக்கா? looks fantastic, right? இங்க நடுவுல ஒரு 1 நாம கீழே இருக்கு, கீழே இருக்கு பாருங்க, இங்க கீழே இருக்கு, இங்க கீழே இருக்கு. சோ அதை மேப் பண்ணிக்கலாமா? மேப் பண்ணிக்கலாமா? looks so fantastic, right? looks so fantastic. இங்க மேல ஒரு 1 இருக்கு பாருங்க, இங்க மேல ஒரு 1 இருக்கு, இங்க மேல ஒரு 1 இருக்கு, மேல ஒரு 1 இருக்கு, மேல ஒரு 1. இந்த நாலுத்தையும் சேர்க்கலாம், இந்த நாலுத்தையும் சேர்க்கலாம். பட் இந்த நாலுத்துல இருக்க 1 இங்க 2 1 இங்க வந்துருச்சு. இங்க கீழே இருக்க 1 மட்டும்தான் இங்க வந்திருக்கு, மேல இருக்க 1 வரல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க மேல ஒரு 1 இருக்கு, 20, 21ல ஒரு 1 இருக்கு, 23ல ஒரு 1 இருக்கு, 22ல ஒரு 1 இருக்கு. நாம 21ல இருக்க 1 இன்னும் நம்ம மேப் பண்ணவே இல்லை. 23ல இருக்க 1 பண்ணிட்டோம், 22ல இருக்க 1 பண்ணிட்டோம். நம்ம கீழே இருக்க 1க்கு தான் மேப் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ப்ராப்ளம். சாதாரணமா தான் நான் எடுத்தேன். பட் லிசன் ஹியர், கீழே இருக்க 1, கீழே இருக்க 1, கீழே இருக்க 1, கீழே இருக்க 1. பட் மேல 1 இருக்கு, பாத்தீங்களா? 20லயும் 21லயும் மேல 1 இருக்கு. நான் இப்ப அதை அக்கௌண்ட் பண்ணணும். அதை அக்கௌண்ட் பண்றதுக்கு நான் இப்ப இந்த 2 மட்டும் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ராவா 3 வேரியபிள் வரும், கரெக்டா? பட் மேல இங்க 1 இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த 4 எடுக்க போறேன். What is the prime implicant? These two ones are prime implicants provided it is not contained in the group of 4 ones. It is contained in the group of 4 ones. So நான் எடுக்க போறேன். இப்படியும் பண்ணலாம். Listen to me my dear friends. மேல 1, மேல 1, மேல 1, மேல 1. இப்படியும் பண்ணலாம். மேல 1, கீழே 1, மேல 1, கீழே 1. இந்த நாலுத்தையும் பண்ணலாம். உங்க இஷ்டம். பட் இந்த மேல இருக்க 2 1 அக்கௌண்ட் பண்ணணும். அது அக்கௌண்ட் பண்ணாம சும்மா நிக்குது. சோ இந்த 4 1ஐயும் கம்பைன் பண்ணலாம், இந்த 4 1ஐயும் கம்பைன் பண்ணலாம். எதுங்கிறது அப்புறமா நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க 2 1 பாக்கி இருக்கு பாருங்க. இந்த 2 1 நம்ம அக்கௌண்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்கேயும் மேல 2 1 இருக்கு, இங்கேயும் மேல 2 1 இருக்கு. சோ 4 1 கம்பைன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் மேப்பிங். சோ சிம்பிள். 1 2 3 4, அஞ்சாவது மட்டும் இதுவா அதுவான்னு நம்ம பார்க்கணும். சரியா? அஞ்சாவது மட்டும் இதுவா அதுவான்னு பார்க்கணும். முதல்ல எழுதலாமா? வந்ததெல்லாம் எழுதலாமா? Let us name as usual. This is P1, this is P2. கீழே எழுதுனதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. This is P2, this is P3, இந்த ஒன். ஓகே, this is P4. P5 மட்டும் 2 ஆப்ஷன் இருக்கு. this or this அப்படின்னு பார்க்க போறோம். P5 மட்டும் 2 ஆப்ஷன் இருக்கு, this or this ன்னு பார்க்க போறோம். சரிங்களா? செக் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் P1. P1 என்ன? இதான் P1. கீழே இருக்கு எல்லாமே. கீழே இருக்கு எல்லாமே. சோ A பின்னாடி இருக்கிறது A வந்துரும் இல்லையா? A. இந்த ரோ C கேன்சல், E கேன்சல். சோ B பார் D பார். இதான் P1. சரியா? P2 பாப்போமா? P2 நான் எதை நேம் பண்ணிருக்கேன்? இதான் நேம் பண்ணிருக்கேன். P2ங்கிறது என்ன? எல்லாமே மேல இருக்கிறது. சோ கீழே இருக்க A பார் வந்துரும். இந்த ரோ இதுல B கேன்சல், சோ C. இதுல E கேன்சல், சோ D. A பார் CD. சாரி, அது மேல இருக்கிறதுல மேல இருக்கிறதுனா A வரும். ஆனா பின்னாடி இருக்கிறது A. இது வந்து பாருங்க, P1ங்கிறது முன்னாடி இருக்கு. சோ A பார் வரும். தப்பா சொல்லிட்டோம், சாரி. P1 வந்து A பார், இது வந்து A. சரி, லைவ் கிளாஸா இருந்தா நீங்க சொல்லியிருப்பீங்க, எனக்கு தெரியும். ஃபைன். அடுத்தது P2 நம்ம எங்க மென்ஷன் பண்ணிருக்கோம்? இதுதான் P2 முடிச்சாச்சு. P3 எங்க மென்ஷன் பண்ணிருக்கோம்? இதுதான் P3. மேல இருக்க 1, மேல இருக்க 1, மேல இருக்க 1, மேல இருக்க 1, மேல இருக்கிற 1. சோ A. மேல இருக்கிற 1ங்கிறது A. சரிங்களா? A. இந்த ரோ, இந்த காலம், இந்த ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, ஃபோர்த் ரோ, தேர்ட் காலம், ஃபோர்த் காலம்ல C காணாம போயிடுச்சு, B ரிட்டைன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் ரோல D காணாம போயிடுச்சு,
இ ரிமைன் ஆகுது. ஏபி இ பார். ப்ராக்டிஸ் பண்ண தான் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் சரிங்களா. அப்புறம் P4 நம்ம எதை மென்ஷன் பண்ணியிருக்கோம், P4ன்னு எதை மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதுதான் P4ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 2 1 கீழே இருக்க இந்த 2 1 சரிங்களா. கீழே இருக்க 2 1 தான் கம்பைன் பண்ணியிருக்கோம், வேறு வழி இல்லை, பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஸோ 2 1 தான் பண்ண முடியும். ஏன்னா இது மேலே இருக்குது அது கீழே இருக்குது, அதனால கம்பைன் பண்ண முடியாது. ஸோ எப்படி பண்ணலாம் அதை, ஒரே காலமாக இருந்தால் பண்ணலாம், 2 காலமாக இருந்தால் பண்ண முடியாது. ஸோ இந்த P4 வந்து என்ன பண்ணலாம், நல்லா பாருங்க கீழே இருக்கு. ஸோ கீழே இருந்தால் அது ஏ பார் வந்துடும், கீழே இருந்தால் ஏ பார் வந்துடும். இந்த காலம் ஸோ பிசி இந்த ரோன்னு சொல்லும்போது செகண்ட் ரோ தேர்ட் ரோ 0 1 கேன்சல் ஆகிடும். ஸோ டி கேன்சல் ஆகிடும், இ மட்டும் சர்வைவ் ஆகும். ஸோ ஏ பார் பிசிஇ. காட் இட், ஃபென்டாஸ்டிக் ரைட். அண்ட் ஒன் மோர் திங் லெஃப்ட் அவுட், தட் இஸ் P5 we have 2 ஆப்ஷன்ஸ். இதர் இந்த நீட்டாக இருக்கிற இந்த 4ஆ இல்லை இந்த 4ஆன்னு ரெண்டுத்துமே எழுதிடலாம், எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இபிஐயே மாறும். இப்போ இந்த மேலே இருக்க 4, இந்த மேலே இருக்க ஒன்று பார்ப்போமா, மேலே இருக்க ஒன்று, மேலே இருக்க ஒன்று, மேலே இருக்க ஒன்று, மேலே இருக்க ஒன்று, இந்த 4 ரோவுமே கேன்சல், இது மட்டும் தான் நிற்கும், அது மேலே இருக்கிறதுங்கிறதுனால ஏ, இந்த ரோ மட்டும் பி பார் சி. ஃபென்டாஸ்டிக் ரைட், ஃபென்டாஸ்டிக். இது 1 ஆர் கீழே நம்ம என்ன பண்ணிருக்கோம், மேலே கீழே கனெக்ட் பண்ணிருக்கோம் சரிங்களா. மேலே கீழே ஸோ ஏ கேன்சல் ஆயிடும், மேலே கீழே வந்து ஏ பார் கேன்சல் ஆயிடும். இந்த ரோ இந்த காலம் ஸோ பி பார் சி. ஸோ பி பார் சி இந்த ரோல டி கேன்சல் ஆயிடும், இ பார். பி பார் சி என்ன கேன்சல் ஆகும், 0 0 0 1ல இ தான் கேன்சல் ஆகும், டி பார். ஸோ திஸ் இஸ் த திங். இஸ் இட் கிளியர்? லுக் ஸோ ஃபேண்டாஸ்டிக் ரைட்? ஃபைன். This is all I have for 5 variable corner map. அடுத்த டாபிக்கை அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? Thanks for your time. May God bless you all.